ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆலயத்துக்கு நாம் வரும்போது இறைவனை வழிபடுகிறோம். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஜெபம், வழிபாடு அவையெல்லாம் இங்கே நிகழ்கிறது. சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவர் செய்கின்ற ஜெபத்தை பாருங்கள். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். தனியே இருந்து ஜெபிக்கலாம். ஆலயம் கடவுளுடைய சிறப்பான பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. அடியானுடைய வேண்டுதலையும் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் என்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்திலும் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கியிருப்பனவாக. நாமும் ஒவ்வொரு முறை இந்த குழந்தை இயேசுவின் ஆலயத்தை தேடி வரும்போது ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கின்றன. அவருடைய செவி நாம் பேசுவதை கேட்கிறது. எல்லாருடைய வேண்டுதலுக்கும் நீர் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. எங்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு அருள்வீராக என்று சாலமோனோடு சேர்ந்து இந்த ஆலயத்துக்கும் சரி, எந்த ஆலயத்திற்கு நாம் சென்றாலும் உண்மையாகவே
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். இந்த நற்செய்தி பகுதி பாருங்கள். பல சமயங்களிலே சில வீடுகளை சந்திக்கும் போது மிக மிக அழகாக இருக்கிறது. இப்போதெல்லாம் இல்லை, சலவை கல்லெல்லாம் போட்டு எல்லாம் கூட சில பேர் வீடு கட்டுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் அழகான ஜோடனைகள், டெக்கரேஷன்ஸ், வண்ண விளக்குகள், ஸ்க்ரீன், ஜன்னலில் எல்லாம் மிக மிக அழகாக இருக்கிறது. ரொம்ப பெரிய கிச்சன் எல்லாம் இருக்கிறது. வீடு தாங்களே சுத்தம் செய்கிறார்கள். தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது உண்மைதான். சில பேர் வேலைக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை செய்வதற்கு. தூய்மை ரொம்ப முக்கியம். எல்லா இடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் பலர் மறந்து விடுவது என்னவென்றால், மனத்தளவிலே தூய்மை இந்த வெளி தூய்மையை விட மிக மிக முக்கியம் என்பதை மறந்து விடுகிறார்கள். எந்த இல்லத்திலும் சரி, துறவு மடங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, இடம் சுத்தமாக இருந்து என்ன பிரயோசனம்? சில இடங்களில் ஒருவர் மற்றவரிடம் பேசுவதில்லை. சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தை இல்லாமல் பல நாட்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இவற்றை பார்த்து உண்மையாகவே வேதனைப்படுகிறார். இன்னும் சில பேர் வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். சொந்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறத நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி கொர்பான்னு சொல்லிட்டா நீ அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியில்லை, அப்படிலாம் நீங்கள் புது சட்டத்தெல்லாம் போட்டுக்கிறீங்க. நான் கடவுள் உங்களை பார்ப்பதில்லை, உங்கள் அழகான வீடுகளை பார்ப்பதில்லை, உங்கள் அலங்காரங்களை பார்ப்பதில்லை, ஜோடனையை பார்ப்பதில்லை. மனத்தில் அன்பு இருக்கிறதா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லாருக்கும் நல்லது செய்கிறீர்களா? அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா? அப்போதுதான் அது தூய்மை. ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது. ஒய்யார கொண்டையிலே தாழம் போவாம், உள்ளே இருக்குமா ஈரும் பேணும். அப்படித்தான் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. உன் வீட்டை பற்றி நான் ஒன்றும் பெருமைப்படலை, நல்ல விதவிதமாக சாப்பிட்றத பற்றி ஒன்றும் பெருமைப்படலை, ஜோடனையை பற்றி பெருமைப்படலை. குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா? எல்லாருக்கும் நல்லது செய்கிறாயா? ஆண்டவர் அந்த தூய்மையை தானே கேட்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் இங்கேயே சொன்னேன், தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் எல்லாரும் கொலைக்காரர்கள். யோவான் சொன்னார். எத்தனையோ அழகான வீடுகளில் மற்றவர்களை வெறுக்கின்ற கொலைக்காரர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்ல, என்னுடைய சீடர்கள் கை கழுவவில்லை, புற தூய்மையை அனுசரிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே. எது மிக மிக முக்கியம்? உண்மையான தூய்மை. ஆண்டவருடைய அன்பு கட்டளையை பின்பற்றுவது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பம் தான் அழகாக இருக்கிறது. மற்றதெல்லாம் நாரி போய் கிடக்கிறது. சகோதர சகோதரிகளை மன்னிப்பவர்கள் தான் தூய்மையாக இருக்கிறார்கள். பெற்றோருக்கு நல்லது செய்பவர்கள் தான் தூய்மையாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் என்ற நற்செய்தி பகுதி வழியாக நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வழியிலே வாழ்வோம். ஆமென்.